ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஆசான்களுக்கும் குருமார்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய வணக்கங்கள். கடந்த தொடர்பதிவாக புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலில் இருந்து பாடல்களும் கருத்துக்களும் அதோடு சேர்த்து நான் கடந்து வந்த பாதையில் ஜோதிடத்தில் நான் உணர்ந்த தகவலையும் ஒவ்வொரு பாடலுக்கும் சேர்த்து தந்து கொண்டிருக்கிறேன். அந்த பாடல் வரிசையில் இன்று பாடல் எண் 231 ராகு திசையில் சந்திர புத்தி சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. வாருங்கள் பாடலுக்குள் செல்வோம். காளி என்ற ராகு திசை சந்திர புத்தி கணமில்லா மாதமது ஈரொன்பதாகும் விதமில்லா மனைவி தன்னால் பொருளும் சேரும் வாளி என்ற குரங்கது போல் மாண்டு போவான் வகையான தேசம் விட்டு அலைவது பாரு மாலை என்ற மனைவியால் சுகபோகமில்லை மிகையான செல்வமதும் விரயமாகும் மாடு முதல் மக்கள் முதல் மாடுடன் கோடாங்களே என்று பாடலை முடித்துள்ளார். பொதுவாகவே கடந்த பாடலில் சொல்லியது போல் ஒளி கிரகங்களோடு ராகு சேரும் பொழுது அல்லது ராகு தசாபுத்தியை நடத்தும் காலத்தில் அல்லது ராகு திசையில் இந்த ஒளி கிரகங்களின் தசாபுத்தி நடக்கும் காலத்தில் இனம் புரியாத பயத்தை தந்து அவமானத்தையும் இழப்புக்களையும் தந்துவிடுகிறது. அதே சமயத்தில் இதில் ராகு சந்திரன் மாரகஸ்தானத்தில் இருக்கும் பட்சத்தில் அல்லது மாரகாதிபதியினுடைய சாரம் பெற்று இருக்கும் பட்சத்தில் வாளி என்ற மிக பெரிய வீரன் இறந்தது போல் இறந்து விடுகிறார்கள் என்பது சொல்லப்படுகிறது. இந்த அமைப்பில் பிறந்தவர்களே குரூர மரணத்தை சந்திக்கிறார்கள் அல்லது தற்கொலையை தைரியமாக செய்து கொள்ளும் மனோபக்குவத்தை தந்துவிடுகிறார்கள் என்று நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் மனைவி போன்ற குழந்தைகள் அப்பா அம்மா போன்ற உறவுகளில் கசப்பை தந்து விடுகிறது. தாய்க்கு பலமான அவமானங்களையோ அல்லது தீராத நோயையோ தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே மாதிரி ஆடு மாடு போன்ற கால்நடைகள் விருத்தியாகாமல் பாதிப்பை தந்து விடுகிறது அல்லது இறந்து நஷ்டத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக இந்த பாடல் அன்றும் ஒத்துப்போயிருக்கிறது, இன்றும் நிறைய விஷயங்களுக்கு ஒத்துப்போகிறது. அதற்கடுத்து பாடல் எண் 232 கேளப்பா ராகதிசை செவ்வாய் புத்தி கேடான நாளதுவும் வருஷம் ஒன்று நாலப்பா நாளதுவும் 18 ஆகும் நன்மையில்லா அதன் பலனை நவிழ கேளு ஆளப்பா அக்னியும் சோரபயம் உண்டாம் அடிபணியும் தேவதையால் அவதியுண்டாம் பாலப்பா பாவையரும் பலனும் தீதாம் பாழாகும் பொருள் செலவும் பல விதமுந்தானே என்று பாடலை முடித்துள்ளார். ராகுவும் செவ்வாயும் ஒன்று சேர்வது பொதுவாகவே சிறப்பாக அமைவதில்லை. இதில் சனி சூரியனுடைய நட்சத்திரம் வாங்கி சனி சூரியனுடைய சம்பந்தம் பெற்றிருக்கும் பட்சத்தில் பலமான அல்லது அந்த மனிதனுடைய வாழ்வில் இதுவரையில் காணாத ஒரு பெரிய கசப்பை அள்ளி தெளித்து விட்டு போகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் ஒரு வருஷம் 18 நாள் கொண்ட இந்த ராகு திசை செவ்வாய் புத்தி 7ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டு இருக்கும் பட்சத்தில் மனைவி சார்ந்த விஷயம் கூட்டு தொழில் தன்னுடைய பங்காளி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கசப்பையும் சங்கடங்களையும் தந்துவிடுகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு நின்ற இந்த ராகுவும் செவ்வாயும் ஒரு இடத்தில் நின்ற வீட்டிற்கு 159 குரு இருக்கும் பட்சத்தில் யோகத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது. ஆனால் செல்வாக்கையும் யோகத்தையும் தந்தாலுமே கூட கண்ணெதிரில் இருப்பவர்கள் புகழ்கிறார்கள். தனக்கு பின்னால் செல்லும் பொழுது அவர்கள் பலமான ஏற்ற இறக்கங்களை தரும் வார்த்தைகளை உதித்து விட்டு செல்வதை நடைமுறையில் காண முடிகிறது.
ஆக முன்னொன்று பேசி பின்னொன்று பேசுவது என்பது நடைமுறையில் நிறைய விஷயங்களுக்கு ஒத்துப்போகிறது. அதே சமயத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கசப்பை தந்து விடுகிறது. ஒரு ஜாதகனுக்கு ராகு திசையில் செவ்வாய் புத்தியில் ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளால் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் அசிங்கங்களையும் தந்தாலுமே கூட உடல் ரீதியாக தவறான உறவுகள் ரீதியாக பெரிய சந்தோஷத்தையும் செல்வத்தையும் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து இதுவரை ராகு திசையின் பலனை முழுமையாக பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய திசை குரு திசை. இது மிகப்பெரிய கௌரவத்தையும் செல்வாக்கையும் தருகிறது என்று சொல்லியுள்ளார்கள். இது தனுசு லக்கணத்திற்கும் மீன லக்கணத்திற்கும் மேஷ லக்கணத்திற்கும் விருச்சிக லக்கணத்திற்கும் கடக லக்கணத்திற்கும் சிம்ம லக்கணத்திற்கும் ஓரளவு நற்பலன்களை தந்துவிடுகிறது. ஆனால் இதில் கூடுதலான யோகத்தை தருவது கும்ப லக்கணத்திற்கு மட்டுமே என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக புதனின் லக்னங்களுக்கும் சுக்கிரனின் லக்னங்களுக்கும் அழிக்க முடியாத காயங்களையும் மறக்க முடியாத சுவடுகளையும் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி, வாருங்கள் நண்பர்களே, பாடல் எண் 233 வியாழ திசை பலன். தான் என்ற வியாழ திசை ஊறு 16ஆம் தன்மையுள்ள அதன் புத்தி வருஷம் 2 நான் என்ற நாலதுவும் 48 நன்றாக அதன் பலனை நவில கேளு கோனென்ற ராசாவும் குருவரிலும் உண்டு குறையில்லா திரவியங்கள் வெகு லாபம் உண்டா ஆனென்ற பெண் கொடியால் மகிழ்ச்சி உண்டா மங்களமும் சோபனமும் வளரும் கல்யாணம் என்று சிறப்பாக கூறியுள்ளார். இந்த குருதிசை என்பது மொத்தம் 16 வருடம். இதில் அவரது சுயபுத்தி 2 வருடம் 1 மாதம் 18 நாட்கள். இந்த குருதிசை குருபுத்தி என்பது ஓரளவு சிறப்பான யோகத்தை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இதில் கடக லக்கணத்துக்காரர்களுக்கு எங்கு இருந்தாலும் யோகத்தை ஒரு பக்கம் தந்தாலும் 16 வருடத்திற்கும் கட்ட முடியாத கடனை தந்து விடுகிறது என்பது காண முடிகிறது. அதே சமயத்தில் இந்த 16 வருடத்திற்கும் மாத்திரை மருந்து இல்லாமல் வாழக்கூடிய சூழ்நிலையை அறவே மறுத்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. மற்றபடி குருவரில் திருவரில் பொன் பொருள் யோகம் என்று சொல்லுகிறார். இது ஓரளவு நடைமுறையில் ஒத்துப்போகிறது. இதில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னிய லக்கணம் பெண்கள் மூலம் பெரிய யோகத்தை தந்தாலுமே கூட அடிமை வாழ்க்கை வாழக்கூடிய அவல நிலையையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து பாடல் எண் 234 வளருகின்ற வியாழ திசை சனியின் புத்தி வாகான மாதமது 30 ஆகும் வளரும் என்ற நாளுதுவும் 12 ஆகும் வன்மையுடன் அதன் பலனை வலுத்த கேளு வளரும் என்ற கர்ப்பமுடன் போகம் சித்தி வகையுடன் திரவியமும் பூசணமும் சேரும் வளரும் என்ற மன்னன் போல் வளருமது யோகம் வாகன தண்டிகையும் வாகனமும் உண்டா. குருதசையில் சனி புத்தி 2 வருடம் 6 மாதம் 12 நாட்கள். இந்த நாட்களில் இந்த பாடலில் எல்லாமே சிறப்பையே சொல்லியிருக்கிறார். ஆனால் எல்லாமே சிறப்பாக அமைகிறதா என்றால் நடைமுறையில் பார்த்தால் அது ஓரளவு ஏற்ற இறக்கங்களை தருகிறது என்பது சற்று கசப்பாக இருக்கிறது. செல்வம், செல்வாக்கு, தொழில் போன்ற விஷயத்தில் யோகத்தை தந்து விடுகிறது. குடும்பத்தில் சரி செய்ய முடியாத கசப்புகளையும் அவமானங்கத்தையும் தந்து விடுகிறது. ஆக தொழிலில் மிகப்பெரிய யோகத்தை அடைந்தவர்கள் அனைவர்களுமே குரு சனியினுடைய சேர்க்கை, குரு சனியினுடைய பார்வை, குரு சனியினுடைய பரிவர்த்தனை, குருவும் சனியும் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் நட்சத்திரத்தை கொடுத்து கொண்டு நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றவர்கள் யோகத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பது நடைமுறை அனுபவம். மற்றபடி வீட்டில் அவர்களுக்கு எண்ணில் இடங்காத அவமானத்தையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து பாடல் எண் 235 உண்டாகும் வியாழ திசை புதனார் புத்தி உண்மையுள்ள மாதமது 39 தென்றாகும் நாளுதுவும் 6 தெருட்டாத அதன் பலனை தென்புடனே கேளு உண்டாகும் மலைபோல் பெருஞ்செல்வம் குறைவில்லா மாதர் மைந்தர் கட்டுடனே வாழ்வான்
சென்றாகும் திருவுடனே பட்டங்கட்டும் திருவான லட்சுமியும் சேர்வான் பாரே என்று பாடலை முடித்துள்ளார். குரு திசை புதன் புத்தி 2 வருடம் 3 மாதம் 6 நாட்கள். இந்த காலகட்டத்தில் மழை போல் செல்வம் சேர்கிறது என்கிறார். ஆனால் அதோடு சேர்ந்து கடனும் சேர்ந்து விடுகிறது என்பது காண முடிகிறது. அதே சமயத்தில் பெண்கள், குழந்தைகள், மனைவி போன்ற உறவுகள் சிறப்பாக இருக்கிறது என்கிறார். இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. அதே சமயத்தில் நல்ல செல்வம், செல்வாக்கு, கௌரவம், மரியாதை போன்ற பட்டங்கள் பெறுகிறார், வெகுமதியை பெறுகிறார் என்று சொல்லியுள்ளார். அதுவும் ஓரளவு ஒத்துப்போகிறது. ஆனாலும் கூட தாய்மாமன் வகை சொந்தங்கள், உடலில் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், நரம்பியல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.